Hi friends, welcome to Srivari Education Group Information Platform. சார் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா என்டிஏ வந்து ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எதுக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ ஃபேஷன் டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அவங்க வந்து கரெக்ஷன்ஸ் விண்டோ வந்து ரீஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஷன் டெக்னாலஜியோட டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னனால நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய காலேஜஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் போகக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த ஃபேஷன் டெக்னாலஜியோட எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ இந்த இது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஜான்வரியிலேருந்து 12th ஜான்வரி வரைக்கும் இவங்க டியூரேஷன் டைம் வந்து கொடுத்துருந்தாங்க விண்டோ இது பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அகாடமிக் இயர் தான் இது ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 15th ஜான்வரியிலேருந்து 16th ஜான்வரி 12 o'clock வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கரெக்ஷன்ஸ் விண்டோ வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து இதில் அப்ளிகேஷன்ஸ் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த லிங்க்கில் போய் நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ எல்லாருமே ஒரு சில சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி மிஸ்டேக் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேஞ்சஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ எதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம், எதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மொபைல் நம்பரு, இமெயிலு, அட்ரஸ்ஸு, சிக்னேச்சர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தவித சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே மேனிட்டரியாக இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நேமு, இல்லை ஃபாதர் நேமு, மதர் நேமு. ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று மட்டும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே சேஞ்சஸ் பண்ணுறது உங்களோட 12th இது, உங்களோட கிராஜுவேஷனு, இல்லை நீங்கள் யூஜி பண்ணால் யூஜி, பிஜி பண்ணால் பிஜி. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் சிட்டி, நீங்கள் சிட்டிஸ் வந்து கொஞ்சம் இப்போது நியர்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருப்பீங்க. சப்போஸ் வந்து இங்கேருந்து வேறு ஒரு லொக்கேட்டுக்கு வந்து நீங்கள் ட்ராவல் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அந்த சிட்டிஸ் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டரு, உங்களோட கேட்டகிரி, நீங்கள் என்ன கம்யூனிட்டி பேஸஸில் வரீங்க, ஸோ அதில் சப் கேட்டகிரி இருக்குது, அது எல்லாமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம்ஸ் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு உங்களை வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதுக்கு அடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டு. ஸோ ஃபேஷன் டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் வந்து அப்ளிகேஷன்ஸ் பண்ணணும். ஸோ அவங்க வந்து அந்த ரீஓப்பனுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட ப்ராஸ்பெக்டர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நீங்கள் இவங்க வெப்சைட்டில் போய் டேரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம என்னென்ன மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது, எவ்வளோ கேம்பஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டூடெண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எந்த இதில் வராங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இவங்க அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபேஷன் டெக்னாலஜியோட ப்ராஸ்பெக்டர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இது சென்ட்ரல்லேருந்து கண்டக்ட் பண்ணுறதுனால ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன மாதிரி வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன மாதிரி கோர்சஸ் வந்து யூஜியில் ஆஃபர் பண்ணுறாங்க, பிஜியில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிஹெச்டியில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கரிக்குலம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே ஜென்ரலாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இவங்க எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் வந்து பார்த்திங்கன்னா 1986 வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேன் இண்டியாவில் வந்து 19 கேம்பஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ யூஜி, பிஜி, டாக்டரேட் இந்த 3 கோர்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 11 ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க.
ஸோ உங்களோட அலுமினிஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 41,600 ப்ளஸ் அலுமினிஸ் வந்து இதில் இருக்கிறாங்க. ஸோ இது இண்டஸ்ட்ரி பேஸ்டு வந்து அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அவங்கள விசன்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் மிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து அவங்களோட கரிக்குலம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் சிஸ்டமேட்டிக் ஆகிருச்சு. ஸோ எப்படி வந்து இது வந்து டிஜிட்டலைஸாக கொண்டு போகலாம், ஸோ எப்படி வந்து இப்போது எல்லாருமே வந்து நீடாக இருக்கிறது ஒன்று பார்த்திங்கன்னா ஃபேஷன். ஸோ எல்லாருமே டே பை டேயில் அவங்களுக்கு உண்டானது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு வந்து இவங்க எல்லாமே சேஞ்சஸும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம், இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏஐ இது பண்ணுறாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்க் இது பண்ணுறாங்க, டிசைன்ஸ் இது பண்ணுறாங்க, ஸோ டேட்டாஸு, ஸோ கேட் டிசைனிங்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றும் பேசணுன்னா ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஜென்ரல் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்டியூம்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஒரு மேக்கிங்கோட இதாகட்டும் சரி, உங்களுக்கு ஜுவல்லரி இதாகட்டும் சரி, காஸ்டியூம்ஸ் இதாகட்டும் சரி, ஸோ கிட்ஸ் வியரு, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கம்யூனிகேஷன் இது, ஸோ அதே மாதிரி அக்சசரிஸ் ஆகட்டும், ஸோ அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸோடதாகட்டும், லெதர் இதாகட்டும், ஸோ இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசைனிங் இதில் வருது. டிசைனிங் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் வந்து இது கொடுக்குறாங்க பேச்சுலர்ஸில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிடெக்லேயும் வந்து ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி மாஸ்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் ப்ரோக்ராமில் வந்து கொடுக்குறாங்க. மாஸ்டர் ஆஃப் டிசைன் கொடுக்குறாங்க, மாஸ்டர் ஆஃப் வந்து ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ ஜென்ரலாக வந்து அதுக்கு அடுத்து என்னெல்லாம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஃப்யூச்சர்டிக்கான ஒரு கோர்ஸு. ஸோ அது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் எடுத்து படிக்கும் போதில் உங்களுக்கு ரொம்ப வேல்யூ இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களோட ஸ்கில்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது செக் பண்ணிக்கோங்க. அவங்களோட டெக்னாலஜிஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நாலேஜஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம்ஸாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மேக்கிங் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜுவல்லரி டிசைன்ஸ் இது பண்ணுறதாகட்டும் சரி, ஃபேஷன் அக்சசரிஸ் இது பண்ணுறதாகட்டும் சரி, டெக்கரேட்டிவ் திங்ஸ் இது பண்ணுறதாகட்டும் சரி, ஸோ இந்த மாதிரி நிறைய இது அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இதில் ஜாயின் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்சனல் அக்சசரிஸ் அப்படிங்கிறது நம்ம என்றைக்குமே ஒரு நீடான ஒன்று. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே பை டேயில் வந்து நம்ம ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டான டீட்டெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் இது, டாய்ஸு, ஸோ லக்ஸுரி ப்ராடக்ட்ஸோடது, ஹோம் ஆட்டோமேஷன்ஸோடது, ஹோம் ஆஃபீஷியல் யூஸ் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேஜரான ஒன்று. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே அவங்களோட கேம்பஸ் இருக்குது, அவங்க என்னெல்லாம் ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஜுவல்லரி டிசைன் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை, காந்தி நகர், தென் ஹைதராபாத், ஹாங்காரா, கொல்கத்தா, ஸோ இந்த மாதிரி ரீஜன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷனல் ஃபேஷன் அக்சசரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா போபால், புவனேஸ்வர், நம்ம சென்னை கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்னா இந்த மாதிரி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. டெக்கரேட்டிவ் டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போபால், புவனேஸ்வர், ஸோ டெல்லி, மும்பை இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி ப்ராடக்ட் பேஸ்டு டிசைன் பண்ணுறதுக்கு வந்து பெங்களூரு, தென் வந்து காந்தி நகர், மும்பை, சென்னை இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவுமே கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஷன்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கோர்சஸ் சூஸ் பண்ணி இதில் என்ன மாதிரி இதில் நீங்கள் போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபேஷன் கம்யூனிகேஷன்ஸில் இது பண்ணும் போதில் எந்தெந்த ரோல்லெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிராஃபிக் டிசைன்ஸு, ஃபேஷன் ஸ்டைலிங்கு, ஃபோட்டோகிராஃபி, ஃபேஷன் ஜேர்னலிசம், மீடியா அண்ட் டிஜிட்டல் டிசைனிங்கு, ஸ்பேஸ் டிசைனு, ஸோ ஃபேஷன் திங்கிங்கு, ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே போய்க்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டெப்த்தாக வந்து உங்களுக்கு சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க செப்பரேட்டாக ஒவ்வொரு இதுக்குமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி வந்து கோர்சஸ் எடுக்கும்போது அதில் என்னெல்லாம் படிக்கலாம், ஸோ என்னெல்லாம் கரிக்குலம்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க.
நம்ம முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ ஃபேஷன் இன்டீரியர்ஸ் பி டிசைனில் ஃபேஷன் இன்டீரியர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபேஷன் இன்டீரியர் ஸ்பேஸஸு, டிசைன்ஸ் இது, ஸோ மெட்டீரியல் அண்ட் சர்வீஸு, ப்ரொஃபஷ்னல் ப்ராக்டிக்ஸு, ஒர்க் ஷாப்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கின்பியர் டிசைனோட இது கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு டிசைன்ஸு, டெக்ஸ்டைல்ஸு, இன்னோவேட்டிவ் திங்ஸு, ஸோ ஃபேஷன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்ஸு, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சைடில் டிஸ்பிளேயில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெதர் டிசைனிங் வந்து பார்க்கலாம். ஸோ மேஜராக வந்து நம்மளோட பார்ட்டில் வந்து லெதர் டிசைன்ஸ் வந்து அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதோட கோர் ஏரியாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் டிசைன்ஸு. ஸோ டெக்ஸ்டைல் டிசைன்ஸில் வந்து மேஜரான கோர்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஷன் அண்ட் லைவிங், இன்னோவேஷன்ஸ் திங்கிங்கு, க்ரியேட்டிவ் அப்ளிகேஷன்ஸு, ஸோ மேஜர் என்னென்ன கோர் ஏரியாஸ் வருது அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ ஃபேஷன் டெக்னாலஜியோட என்னென்ன மேஜர் ரோல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் யூஜி பார்த்துட்டு வந்து தென் வந்து பிஜியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் ஆஃப் ஃபேஷன்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூஜி இதில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிஜியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஜென்ரலாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மேஜர் கோர்ஸ் ஏரியாஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களோட கரிக்குலம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பையிங் எப்படி பண்ணுறது, ஒரு சேலிங் எப்படி பண்ணுறது, ஒரு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, சேல்ஸ் எப்படி பண்ணுறது, ரீட்டெயில் எப்படி பண்ணுறது, எப்படி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஸோ இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பிஜியில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அதே சேம் டைமில் மாஸ்டர் ஆஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு இது வந்து டிசைன் பண்ணலாம், ஸோ ஒரு சொசைட்டிக்கு எப்படி கொடுக்கலாம், ஸோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான டிசைன்ஸ் எப்படி இது பண்ணுறது, ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இதில் கொடுத்துருக்காங்க. இதோட பார்ட் இது. ஸோ அதே சேம் டைமில் ஒரு நீங்கள் ரோல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இண்டஸ்ட்ரி கூட நீங்கள் எப்படி கனெக்ட் ஆகலாம், ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்படி ஒரு டிசைன் வந்து டூல் மேக் பண்ணலாம், ஒரு சிஸ்டமேட்டிக்காக எப்படி இதை கொண்டு போகலாம், ஸோ அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இதில் வந்து படிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இவங்களோட அசசரிஸு, ஸோ இந்த ஃபேஷன் லைஃப் ஸ்டைல்ஸை பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க இன்டீரியர் டிசைன்ஸோடது கொடுத்துருக்காங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லா இதுலேயுமே இன்டீரியர் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டெக்னாலஜி வந்து டே பை டேயில் டெவலப் ஆகிட்டுருக்குற ஸோ டெக்னாலஜி கூட நம்மளும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டடீஸ் தான் இது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நினைப்பாங்க, ஸோ ஃபேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக், ஒரு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இது மட்டும் கிடையாது. ஸோ அதில் நம்ம டே பை டேல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த இதில் வருது. ஸோ அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க. யூஜி தென் பிஜி செப்பரேட்டாக. ஸோ இது எல்லாமே ஜென்ரலாக க்ரோத் பண்ணி பாருங்கள். ஸோ அதே சேம் டைமில் உங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவும் மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோ. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா இவங்க எந்தெந்த இண்டஸ்ட்ரி கூட வந்து கனெக்ட் வச்சுருக்கிறாங்க, ஸோ எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வராங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வந்து அவங்க பிளேஸ்மெண்ட்ஸோடது கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்னால மோஸ்ட் ஆஃப் டாப் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிக்ரூட்டர்ஸாகவே வராங்க. ஸோ அதே சேம் டைமில் உங்களோட ப்ராஜெக்ட்ஸு நீங்கள் பண்ணுற இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னோவேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது போக அவங்க அலுமினியஸோட ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்மிஷன் கேலண்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு உண்டான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா November 24 வந்து 2024 வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 6th January இதாகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டனால நான் ப்ரீவியஸாகவே இதுக்கு உண்டான வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்ம லேட்டாக பண்ணுறோம்
அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது அது 7th 9th வரைக்கும் வச்சுருக்கிறாங்க ஜான்வரி. ஸோ அதுக்கு வந்து அடிஷ்னலாக 5000 வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி 10 and 12th வந்து அவங்க அப்ளிகேஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் விண்டோ எடிட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் டேட் தள்ளி வச்சு அவங்க வந்து 16 வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்க அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் வீக்கில் வந்து அட்மிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் எந்தெந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபெப்பு வந்து 9th வந்து இது பண்ணுறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபேஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. தென் மாஸ்டர் ஆஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃபேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து மாஸ்டர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃபேஷன் டெக்னாலஜி வந்து மாஸ்டர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டர் என்ட்ரி அட்மிஷன்ஸ் இவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. டிப்ளமோ முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுமே டிசைன்ஸ் போய்க்கலாம். அதே சேம் டைமில் உங்களுக்கு வந்து டெக்னாலஜி கோர்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். இது 2 இதுவுமே எடுத்துக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கீ வந்து கேட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா Feb 25th கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் மந்தில் வந்து டென்டேட்டிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பர்சனல் இன்டர்வியூ ஷெட்யூல் அரேஞ்ச் பண்ணுறது April 25th கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபைனல் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் எண்டிங் வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே சீட் அலோகேஷனுங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு May to June வந்து இது கம்ப்ளீட் பண்ணுறதா வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த கேட்டகிரி கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் டிசைன்ஸ் வந்து ஆர்டிசன் கேட்டகிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 22 November 2024 கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட லாஸ்ட் டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா February 28 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ ஆர்டிசன் கேட்டகிரியில் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து டைம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு உண்டான டென்டேட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட் அட்மிட் கார்டு கொடுக்குறது மார்ச்சில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதேமாதிரி பர்சனல் இன்டர்வியூ ஏப்ரலில் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா May 25th கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் அலோகேட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஜூனில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து NRI இல்லை ஃபாரின் ரீஜன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னுமே வந்து டைம் இருக்குது. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மந்த்லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டில் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் அவங்க ரிசீவ் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து 30th April வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதே சேம் டைமில் வந்து அவங்க பேமெண்ட் பண்ணுறது சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை வரைக்கும் இருக்குது. சப்போஸ் வந்து இதில் இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ணல இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு NRI இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் இதில் வந்து தாராளமாக சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா PhD ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு உண்டானது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 22 November இது பண்ணி லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா Feb end வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அட்மிட் கார்டு வந்து டென்டேட்டிவாக மார்ச்சில் இது பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ஏப்ரலில் கொடுக்குறாங்க. தென் எக்ஸாம்ஸோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா May மந்தில் கொடுக்குறாங்க. ஸோ ரிசர்ச் இன்டர்வியூ ப்ரெசன்டேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனில் கொடுக்குறாங்க. தென் அவங்களோட ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சீட் அவைலபிலிட்டி என்னென்ன கேம்பஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேம்பஸோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. நியர்பை வந்து பார்த்திங்கன்னா 19 கேம்பஸ் வந்து இவங்க ரன் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கேம்பஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அசசரி டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 38 சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை மட்டும் நம்ம இப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அந்தந்த ஸ்டேட் வைஸுமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து சென்டர்ஸ் இருக்குது, காலேஜஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்பியர் ஆகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ்லேயுமே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அசசரி டிசைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இந்தியாவில் வந்து 596 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் கம்யூனிகேஷனுக்கு வந்து சென்னையில் 38 சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஓவரால் வந்து 709 சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபேஷன் டிசைனுக்கு 38 சீட்ஸ் கொடுக்குறாங்க. 709 சீட்ஸ் வந்து ஓவரால் கொடுக்குறாங்க. ஸோ கின்வியர் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா 38 ஆஃபர் பண்ணுறாங்க. லெதர் டிசைனில் 38 ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி கின்வியரில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் சீட்ஸ் வந்து 41 தான் இருக்குது. ஸோ லெதர் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கின்வேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா 310 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது.
ஸோ லெதர் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா 152 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் டிசைனில் வந்து 38 சீட்ஸ் இருக்குது. ஓவரால் வந்து 681 சீட்ஸ் இருக்குது. ஸோ அப்பேரல் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸில் வந்து 38 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓவரால் 591 சீட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஜி ப்ரோக்ராமில் நம்ம பார்த்தா. தென் பிஜியில் வந்து பார்த்திங்கன்னா 38 சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேஷன் மேனேஜ்மெண்ட்டில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓவரால் வந்து 709 சீட்ஸ் இருக்குது. ஸோ சென்னையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 304 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 4837 சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்யூனிட்டி பேஸஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரி ஆகட்டும் சரி, ஓபிசி கேட்டகரி ஆகட்டும் சரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி ஆகட்டும் சரி, ஸோ அது பேஸஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் அலகேட் பண்ணுறோம். தென் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, தென் என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி வந்து இந்த காலம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து மஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே இருக்கும் போதில் மட்டும்தான் நம்ம கம்யூனிட்டியில் வருவோம். ஸோ நம்ம பிசி, எம்பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டி, ஸோ இந்த மாதிரி கேட்டகிரியில் வரோம். நம்ம வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டினால எல்லாருமே வந்து ஓப்பன் கேட்டகிரி ஓபிசியில் தான் வருவீங்க. ஸோ ஓபிசின்னு போகும்போது இந்த பேஸஸில் தான் வந்து சீட்ஸ் அலகேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. எல்லா தரப்பு ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லா காலேஜஸ்லேயும் வந்து படிப்பாங்க. ஸோ அந்த ரிசர்வேஷன் சீட்ஸோட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளர் காலம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக. ஸோ அதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அவங்க அகாடமிக் எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவுமே வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது போக வந்து அவங்களோட கேம்பஸோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரலாக இது மாதிரி இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து எங்கெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தந்த ஸ்டேட்ஸில் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு வரும்போதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பண்ணுறாங்க, கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க, மதுரையில் கொடுக்குறாங்க, சேலம், திருச்சி, வேலூர், ஸோ இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெஸ்ட் பேட்சஸ் வந்து செப்பரேட்டாக இது பண்ணியிருக்காங்க. யூஜிக்கும் சரி, அதே சேம் டைமில் பிஜிக்கும் சரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவுமே வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம பார்த்த மாதிரி செப்பரேட்டாக வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே சேம் டைமில் வந்து நம்ம பேப்பர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது ரெண்டுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மாதிரி கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட ஏஜ் கேட்டகிரி வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 24க்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மண்டே டு ஃப்ரைடேயில் வந்து இந்த டைமிங் 5 o'clock வரைக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோர் தென் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த நம்பரில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜென்ரல் வந்து மார்க் பேஸஸில் எவ்வளோ இன்டேக்கில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்சனல் இன்டர்வியூவோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க லேட்டர் என்ட்ரியோட அட்மிஷன்ஸ் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்து டிப்ளமோ முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இதில் போய் அப்பியர் ஆகிக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸு, அதுக்கு உண்டான எக்ஸாமினேஷன் ஷெட்யூல்ஸு, ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து ஒரு மெயினான டவுட் என்ன சார் இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட்டாக வேணும் அப்படிங்கிறது எல்லாமே கேட்பீங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் போது 10th இருந்தாலே போதும், தென் டிசி இருந்துச்சுன்னா போதும். ஸோ அது போக அவங்களோட மார்க் ஷீட்டு அது ப்ரொவைட் பண்ணுங்கள். இதே வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் 10th 12th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்டோட ஆதார் காப்பி, தென் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இது பண்ணுங்கள். இதே பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட மாஸ்டர்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கும், இதுவுமே சேர்த்து வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிக்வயர்மெண்ட் டீட்டெயில்ஸாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செப்பரேட்டாக அந்தந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து
ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸில் இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 3 lakhs வந்து ஓவரால் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான். ஸோ இது வந்து நான் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதோட ஃபீஸஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓவரால் வந்து என்ன மாதிரி ஃபீஸஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, ஜென்ரலாக ஒரு இயரில் என்ன ஃபீஸஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, இது செம் வைஸ் பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு செம்மில் வந்து பார்த்திங்கன்னா 1,69,800 இது பண்ணுறாங்க. செகண்ட் செம்மில் 1,50,000 வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதேமாதிரி தேர்டு செம், ஃபோர்த்து செம்மிலேருந்து ஃபைனல் செமஸ்டர் வரைக்கும் அவங்க டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் ஃபீஸ் எவ்வளோ, ஸோ இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுவுமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி சப்போஸ் வந்து என்ஆர்ஐலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ஆர்ஐக்கு வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டே கொடுத்துருக்குறாங்க. நியர்பை 9 to 10 lakhs வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மஸ்ட் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி பிஹெச்டி, ஸோ இதே டாக்டரேட் ப்ரோக்ராம் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கும் போதில் அவங்களுக்கு வந்து நியர்பை 1 lakh வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அரௌண்ட் வந்து 6,50,000 வரைக்குமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹிந்தியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 157 pages வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே மஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்க ஸ்ரீவாரி எஜுகேஷன் குரூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதிலேருந்து என்கொயரி பண்ணுறீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுங்க சார் அப்படின்னு சொன்னனால தான் இந்த இது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜென்ரலான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது போக இதில் வந்து ஒரு இன்டெப்த்தான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபேஷன் டெக்னாலஜி வந்து நம்ம ஸ்டேட் வைஸில் என்ன மாதிரி ஃபேஷன் டெக்னாலஜி காலேஜஸ் இருக்குது, ஸோ அதுக்கு என்ன மாதிரி ரோல் இருக்குது, ஸோ நம்ம எந்த காலேஜஸில் எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் ரிக்வர்ட்டர்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக எங்களுக்கு வந்து கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஓகே. ஸோ அப்பியர் ஆகாத எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து டாப் மோஸ்ட் காலேஜஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ ஸ்டேட் வைஸ் இருக்குது. ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு உண்டான கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் வந்து கெரியர் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா அண்ட் அப்ராட் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே நம்ம அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா செக்டார்லேயுமே நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ கைடன்ஸாக தான் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். கோயம்புத்தூர் நியர்பையாக இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னோடய ஆஃபீஸ் விசிட் வாங்க. இனிமேல் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்க ஸ்ரீவாரி எஜுகேஷன் குரூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.